Hey guys, welcome back to Sujithe Vlogs. நீங்கள் ஒர்க்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த vlogல இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ வீடியோவே எடுக்கல. ஏய் இங்கேருந்து மார்னிங் வியூ வந்துட்டு நாங்கள் காஃபி குடிக்கலான்னு போனோமா. இப்போ வந்து மார்னிங் வியூ வந்து இங்கே வேறு லெவலில் இருக்குது. நான் காட்டுறேன் எப்படி விழுந்து சத்துறாத. காலைல எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்க போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் 2 பேருமே எந்திரிக்கல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா போய் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தால் இருக்க கடைக்கு வந்தோம். சுஜி வந்து கேப்பச்சினோ வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தா. அப்புறம் ஒரு கேக்கு டீலாம் குடிச்சிட்டு சரி பீச் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச் வந்துட்டோம். அங்கே வந்து ஃபுல்லாக க்ரௌடு, எல்லாரும் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ் நினச்சிட்டு வர ட்ரெஸ் வாங்கி தரியா? வேறு ட்ரெஸ்லாம் வாங்கி தர மாட்டேன். மூடிட்டோம். தேவா நீ சொன்ன, நீ எனக்கு தான் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரிவா 2 பேரும் இந்த ட்ரெஸ் அலைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ட்ரெஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்தா எல்லோரும் என்ன நினச்சிருப்பீங்க, தேவா ஒரு கொஞ்சம் பிஸ்னரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அவள் அப்படி கிடையவே கிடையாது. எனக்காக அழகாக பிட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்தா ஈவினிங் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ வந்து இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க தேவாவோட மனசு என்னன்னு. நானும் சுஜியும் ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பீச்சில் வந்துட்டு சும்மா டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அவளுக்கு வந்துட்டு ஏதோ சுத்திடின்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன எப்படி சுற்றணும்னு சொல்ல கரெக்ஷன். நான் சுற்றினா அவள் தப்பு பண்ணுறா, அவள் சுற்றினா நான் தப்பு பண்ணுறேன். கடைசியில் ஒரு வீடியோ உருப்படியே எடுத்த மாதிரி இல்லை. அப்புறம் ஃபைனலாக வி காட் ஒன். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் தூண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். ஸோ மார்னிங் வந்துட்டு நல்லா பீச்சில் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டோம். எங்களால் வந்து நாங்கள் தூங்க போனோமா இல்லை சுத்த போனோமானே தெரில. போய் தூங்கிட்டோம் திரும்ப. எனக்கு செம்ம ஹேங் ஓவரு தேவா அதை விட. ஸோ வந்து சாப்பாடுலாம் வந்து ஆஃப்டர்நூன் வேணாம், நம்ம வந்து ஒரு டீ போடுவோம், டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஸோ அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சுஜிதா எங்கே போகிற? தேவா ஒன்றே ஒன்று பண்ணி எனக்கு திட்டிகிட்டே இருக்குல்ல, இந்த vlog எடு. நீ என்ன இதுக்காக வந்து உழைச்சிருக்கேன்னு நான் பார்க்குறேன். என்ன திட்டிட்டு நீ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டு அவ்வளோ vlogகாக நான் எஃபர்ட் போட்டேன். சொல்லி பாத்தீங்க உன்கிட்ட நீ எடுக்கவே மாட்டேற, நீங்க வராது விட்டுற. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாதான் இந்த மாதிரி எடுத்துட்டே இருந்தாலும் பழகும். சரிங்க சுஜிதா, எனக்கு எடுக்க தெரியும், நீங்கள் போங்க சரிங்களா. இது வந்து நாங்கள் இருக்க ஸ்ட்ரீட்டாக இப்படி தான். நானும் சுஜியும் ஈவினிங் வந்து ரெடியாகி பிளாக் சாண்ட் பீச்சில் வந்து சன்செட் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு சன்செட் பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணலாம் இருக்கேன். இங்கே வா, இப்படி வா. பயமாக இருக்கே, விழுந்துருவேன் நான். இந்த சைடு இருந்தால் ஃபேஸ் ரொம்ப இதாக இருக்குது, டார்க்காக தெரியுது. ஆமாம், இங்கே இருக்குது சன்னு. நம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. பின்னாடி பாருங்க மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன் தேவா. நல்லா வந்து ஜாலியாக இருக்கும். இது இன்ஸ்டாகிராம்னு நினச்சிட்டேன். அங்கே பாரு, அங்கே ஒரு படகு மிதந்து வந்துட்டு இருக்கு. Such a marvelous, fantastic, fabulous view. Actually, this is. அந்த வியூக்கு பக்கத்தால் ஒரு நாசமாக போன ஜென்மம். இங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? ஸோ இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே நின்று இந்த வியூ நான் பார்க்குறேன். நீ பேசுறதே ஒன்றும் கேட்காது. இதில் வேற மேடம் ஏதோ கேட்டுருக்கீங்க. அப்படியே குதி. கைஸ், நாங்கள் அப்படியே வந்துட்டு பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போகிற வழியில் அழகாக பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள அப்படியே சைட் அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நாங்கள் ஜாலியாக ஒவ்வொரு கடைக்குள்ளே போயிட்டு பார்கெயின் பண்ணிட்டு எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் இப்போ போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்துட்டு வர்க்கலாவில் அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் வாங்கினோம். 2 பேரும் வந்துட்டு ஒரு 500 to 600 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினோம். அதுவும் அங்கே வந்துட்டு ரொம்ப அது அங்கே வந்து நீங்கள் பார்கெயின் பண்ண தெரிஞ்சிருந்துச்சா நீங்கள் வந்து இன்னுமே சீப்பாக வாங்கலாம். நானும் சுஜியும் போயிட்டு எப்படி பார்கெயின் பண்ண தெரியாமல் அவங்க சொல்கிற
ரேட்டுக்கு ஒரு 50 rupees மட்டும் கம்மி பண்ணிப்பீங்களா அப்படி கேட்டுட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் மாதிரி ட்ரிப்லாம் போகிறோன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த ட்ரிப்பில் செலவு பண்ணுறதை விட அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் செலவு தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் சுஜியும் வந்துட்டு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒவ்வொரு அவுட்ஃபிட்டுக்கும் கன்ஃபியூஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கும். இது செலக்ட் பண்ணலாமா, இது வாங்கலாமா, அது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 month போராடி ஏதோ ஒரு அவுட்ஃபிட்டை வாங்கி நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கின் ராபின்ஸ் அங்கே இருந்துச்சு. அங்கே போய்ட்டு 2 பேரும் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு பக்கத்தாலே நல்ல வியூவை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பிளாக் சாண்ட் பீச் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து எங்கள் இதுலேருந்து நாங்கள் வந்து ரூம் வந்துட்டு நார்த் கிளிஃப் அப்புறம் சவுத் கிளிஃப்க்கு நடுவில் தான் எடுத்திருந்தோம். பட் அங்கேருந்தே நாங்கள் போகிறக்கு ஒரு 1 kilometer நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருந்தாங்காட்டி நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட் ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு அந்த சன்செட்டை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சுஜி இந்த சைட் போயிட்டுருக்க பக்கம் ஃபுல்லாமே வந்துட்டு கெஃபேஸ் அண்ட் ரெஸ்டோ பார்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் அப்படியே எல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். பட் ஆனால் நாங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு போகவே இல்லை. நீ முடிய சிலிப்பி விட்டுருக்காத போ மூடிட்டு. அவ்வளோ நல்லாவே இல்லை. ஏதோ என்ன கட் பண்ண, ஏதோ கட் பண்ணன்னு சொன்னீங்க. பட்டர்ஃப்ளை அப்படியே உருட்டு. ஏதோ சும்மா கட் பண்ண ஃபெதரா? ஓ சரிங்க. இருக்கிறது 4 முடி, அதுக்கு சீனு வேறு இல்லை. என்னங்கிற எந்த குவிஸ் ஆவறியா? சூப்பராக இருக்குதான். போ நம்ம இன்னும் அந்த அளவு. அதுக்குள்ளே தேவா சும்மா இல்லாமல் ஐஸ்கிரீம் வந்து மேலே கொட்டிட்டா. ஸோ வந்து திரும்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ திரும்ப நடந்துட்டு இருக்கோம். போது ஃபிஷ்ஷு ப்ரீடா? கிரில் அது என்னடா ஃபிஷ் ப்ரீடுங்கிறாளே அப்படி சொல்லி. நான் அசிங்கமாக பேசல, நீ தான் பேசின. சரியா? சாப்பிடணும் வந்து கேரளா வந்துட்டு ஒரு ஃபிஷ்ஷு கூட சாப்பிட. நீ வந்து மீல் சாப்பிடலாம்னு நினச்சேன். அந்த கேரளா ட்ரெடிஷ்னல் மீல்ஸ் இருக்கும்ல அந்த அல்வில அது சாப்பிடலாம்னு நினச்சேன். நீ வந்தியா? அவங்க நடந்துட முடியும் அந்த கார்னர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வரவே இல்லை. நீ பேசுறதெல்லாம் கேட்கலாம் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். சும்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கணும். நல்ல அறிவு தான். போ இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ நின்று நம்மள எடுத்துற சொல்லுமா? யாருமே நம்ம எடுத்துற மாட்டாங்களா? தேவா என்ன பண்ணோம்? யார் ஒன்றுமே கிளியரா தெரியல. இது வரையும் வந்துருச்சு. முக்கிய வரையும் இது வரும். பெருசா வருது. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வியூ அங்கே இப்படி தான் இருந்துச்சு. லிட்ரலி ஒரு சைடு ஒரு கலராக இருந்துச்சு. ஸோ நைட் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா இந்த கிளிஃப்லேயே வந்து ஒரு நல்ல கஃபேவாக பார்த்து போகலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ நாங்கள் தேடிட்டு இருந்தோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். இவனுங்க வேறு இந்த க்ரௌண்ட் இருக்குள்ள அந்த லைட் க்ரௌண்ட் அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்கக்கா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அதுக்காக நாங்கள் வந்து இந்த அக்கா கிட்ட தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இது எனக்கு வாங்கி மண்டையில் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் கேட்காமையா வந்து வாங்கி கொடுத்துட்டா. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். சொல்லப்போனால் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லைடா இது குட்டி விஷயம் தான், ஆனால் நான் கேட்காம வாங்கி கொடுத்தா. அண்ட் தென் இப்படி தான் அது அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் நார்த்தில் வந்து சன்செட் பார்த்துட்டு இந்த சைடு சவுத்து நாங்கள் எத்தனை டைம் தான் நடப்போம்னு தெரில. இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்துட்டு மட்டும்தான் இருக்கும். இது பிளாக் ஃபுல்லாகவே வந்து ஒரே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். எங்கள் ஃபோனு நாங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கோம். இங்கேக்கும் அங்கேக்கும். அண்டு போகிற வழியில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவிட்டு ப்ரான் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு நாங்கள் இந்த கஃபே தான் போயிருந்தோம்.
சூப்பரான வியூ, நல்லா அழகாக இந்த அண்ணா அழகாக பாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட் நாங்கள் கீழே தான் வந்து டேபிளில் உட்காந்தோம். பட் வந்து மேலே ரூஃப் டாப் போகலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு இட்டாலியன் ரெஸ்டோ பார்னு நினைக்கிறேன் தெரியாது. நாங்கள் வந்து பாஸ்தா ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் நான் எக் கிரேவி, அப்புறம் வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ஃபிஷ், அது வந்து தேவா ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாளா. ஸோ அவளுக்காக அது ஒன்று வாங்கினோம். பட் வந்து எங்களால் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியல. பட் வி ட்ரைடு. எங்களுக்கு எல்லாமே ஓகே. பட் வந்து அந்த ஃபிஷ் வந்து கோக்னட் ஆயில் ஸ்மெல் எங்களால் சாப்பிட முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். நீ நின்ற இடமெல்லாம் விலகிரி போகாது, நீ சொல்லும் வழியெல்லாம். தேவா, ஐயோ என்னடி மணல்லாம் போட்டு வச்சிருக்க. ஐயோ ஆக்சுவலி இந்த வீடியோ கிளிப் எடுக்கும்போது டைம் வந்து 12:30. நானும் தேவாவை மட்டும் அந்த பீச்சில் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. லைக் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பீச்சில். அண்டு நைட்டு நாங்கள் 1:30க்கு மேலே தான் ரூமுக்கு போனோம். போய் தூங்கிட்டு காலைல 9க்கு ட்ரெயினு கிளம்பி நாங்கள் ஹாஸ்டல் வந்து சேர்ந்துட்டோம். ஓகே வைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.